நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 28/2/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மற்றும் 1:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 10:30 மற்றும் 12. குளிகை 7:30 மற்றும் 9. யமகண்டம் 3 மற்றும் 4:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று காலை 7:17 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று 3-4 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று காலை 6:28 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 3-4 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள். இன்று நீங்க பல நெருக்கடிகளையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக திருவினையாகும். புதிய முயற்சிகள் ஈடுபட்டு வெற்றி வாகையை கண்டிப்பாக சூட முடியும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. பெரிய முயற்சிகளுக்கு பின்னர் காரியங்கள் ஓரளவு கைகூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழலும் அமைந்துவிடக்கூடும். தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் கண்டிப்பாக சரியாகும். மனசுக்குள் ஒருவித மாற்றம் ஏற்படக்கூடுங்க. கூடுதலாகவே பணவரவு கிடைக்கும். வழக்கு விவகாரத்தில் ஓரளவு வெற்றியும் ஏற்படக்கூடும். இன்று முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும், பயப்பட வேண்டாம். சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கூடுதலாக பணவரவும் ஏற்படக்கூடுங்க. வருமானம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை வேண்டும். இன்று பெண்கள் இறை வழிபாட்டில் நம்பிக்கை கொள்வீர்கள். மாலை நேரம் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். பெண்கள் இன்று உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். காதலில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் இறுதியில வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. கவலைப்படுவதற்கும் ஒன்றும் இல்லை. என்று மாணவர்கள் கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமையும். எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று முக்கிய பொறுப்புகள் கண்டிப்பாக கைகூடும். கல்வியில் வெற்றி பெறக்கூடிய அம்சமும் ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபடுவது நல்லது. காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. அனைவரிடத்திலும் பணிவுடன் நடந்து கொள்வீர்கள். ஆலய வழிபாட்டில் அக்கறை கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இன்றி ஏற்படக்கூடும். பரணி. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். காரிய வெற்றிக்கு கடுமையாக உழைப்பீர்கள். எச்சரிக்கையாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி பெற முடியும். என்று உங்களுக்கு தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ளும் நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. கிருத்திகை. மனம் போன போக்கில் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். அந்தஸ்து அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. கூடுதலாக இன்று பணவரவும் கிடைக்கக்கூடும். வாழ்க்கை தரத்தை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். நம்பிக்கைக்குரியவரை கூட வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சுபம் ரிஷபம் ராசினியர்கள். எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பாதுகாப்புகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவு கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். என்று நீங்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தொடர்பு இல்லாத பணி ஒன்று குறுக்கிட்டு சிரமத்தை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்களில் முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் செழிக்க அதிக உழைப்பு தேவைப்படும். நண்பரிடம் முன்னர் கேட்ட உதவி இப்பொழுது கிடைக்குங்க. மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடும். செயல்பாடுகளை வெற்றி இருக்கும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி சிறப்பாக செல்லுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்குங்க. சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. திட்டமிட்டபடி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். இன்று திட்டமிட்டு பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காரிய வெற்றியும் இன்று கண்டிப்பாக வழிவகுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் செல்லுங்க.
எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுங்க. உறவுகளுடன் சுமூகமான உறவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் நன்மை ஏற்பட கொடுங்க. பெண்கள் திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று முன் யோசனையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தன்னம்பிக்கை கொண்டவராக காணப்படுவீர்கள். காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலில் இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் எடுத்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. எதிர்காலமும் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். மாணவர்கள் இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று ஓரளவு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முடிவுகளில் தெளிவு பிறக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இன்று நீங்க கூடுதல் பண வரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இன்று நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். ரோகிணி. பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தொடர்பில்லாத பணி ஒன்று குறுக்கிட்டு சிரமத்தை கொடுக்கும். இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். தடை தாமதங்களை சரி செய்து கொள்வீர்கள். உதவி என்று வருபவர்களுக்கு உதவியில் செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்பட கொடுங்க. நிர்வாக சீர்கேடுகளை சரி கட்டிவிட முடியுங்க. என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று யோசித்து எதிலும் ஈடுபடுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிருக சிரிஷம். முயற்சி கண்டிப்பாக திருமணையாக்கும். பொருளாதாரத்தில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். என்று உங்களுக்கு இனிமையான கனவுகள் வரக்கூடுங்க. அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக்கூடும். நண்பரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தொடர்பு இல்லாத பணி ஒன்று குறுக்கிட்டு சிரமத்தை கொடுக்கும். செயல்களில் முன் யோசனையுடன் செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. உழைப்பு கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும். உறவினர் வகையில் கூடுதல் பண செலவு ஏற்படக்கூடும். சிக்கல்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். மிதுனம் ராசினியர்களுக்கு பாராட்டும் புகழும் கண்டிப்பாக இருக்கும். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் ஏற்பட கொடுங்க. சில இடங்களில் நீங்க விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. பிரச்சனைகளுக்கு ஓரளவு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. சுமூகமான உறவு எதிலும் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு உற்சாகம் பொங்கும் நாள் என்றே சொல்ல முடியும். மனமும் தெளிவாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொண்டால் வெற்றி இருக்கும். இன்று புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்குங்க. காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி விகிதம் சீராக இருக்க கொடுங்க. பெண்கள் நட்பு வட்டம் விரிவடையும். காரியங்கள் கைகூடும். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று கலந்து பேசுங்கள். கடந்த 2 நாட்களாக இருந்த சிக்கல் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. காதலுக்காக நேரத்தை மட்டும் செலவிட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி வெளிநாட்டு கல்வியாக அமைந்து விடக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்.
மிருகசிரிஷம். இன்று நீங்க மதிநுட்பத்துடன் செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம், குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். நண்பருடன் இன்று நீங்க பொழுதி கழிப்பீர்கள். திருவாதிரை. தாய் தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு கண்டிப்பாக மாறுங்க. உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. சுய தொழிலில் சீரான லாபம் கிடைக்கும். தடை தாமதம் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். இன்று உங்களுக்கு எதிலும் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடுங்க. திறமையின் அடிப்படையில் வென்று விடுவீர்கள். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொடர்பில்லாத பணி ஒன்று குறுக்கிட்டு சிரமத்தை கொடுக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்களில் இன்று நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். புனர்பூசம். நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக அமையுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாதுரியமான பேச்சாற்றல் வெளிப்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்வீர்கள். தொழில் வளர்ச்சி விகிதம் சீராக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு சிந்தனை பலம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். இன்று நல்ல உணவுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சீக்கிரமாக உறங்க செல்லுங்கள். முடிஞ்சளவு ஓய்வும் எடுத்துக் கொள்ளுங்கள். கடகம். கடகம் ராசினியர்கள். நண்பர்களால் சின்ன சின்ன சிரமங்கள் வரக்கூடுங்க. செலவை ஈடுகட்டுவதற்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும். பார்த்து பக்குவமாக தான் நீங்க பேச வேண்டியிருக்கும். மனசுக்குள் ஒரு இது உற்சாகம் பிறக்குங்க. நட்பு வட்டத்தை இன்று நீங்க பெருக்கிக் கொள்வீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்ன ஒன்று குழப்பம் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். குழப்பம் அடைய வேண்டாம். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசரமாக சில பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. இடையூறு ஏற்படுத்தியவர்கள் விலகி செல்லக்கூடும். எதிர்கால தேவைக்கு பணம் சேமிப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பதவி பெற அனுகூலம் உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு கண்டிப்பாக மாறும். லாபம் சீராக வரக்கூடுங்க. புதிய தொழில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு விலகி செல்லக்கூடுங்க. கூட்டுத் தொழில் ஓரளவு லாபம் கிடைக்கக்கூடும். பண வரவு குறைந்த அளவிலே இருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். பின்னர் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். இன்று பெண்கள் குழப்பம் அடைவீர்கள். காலையில் இன்று எழுந்திருக்கும் பொழுது என்ன செய்யலாம் என்று யோசித்து செய்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் வேண்டும். இன்று காதலை பொறுத்தவரை மனம் முறிவு இருக்கும். கஷ்டம் இருக்கும். காதல் கைகூடவில்லையே என்ற எண்ணம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்து அணுகி எதையும் செய்யுங்கள், வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் அதிர்ஷ்டம் இருக்குங்க. சக நண்பர்களை மட்டும் அனுசரித்து செல்ல வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியுங்க. உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையுங்க. காரியங்களும் கண்டிப்பாக சூடுபிடிக்குங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நேர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து செல்லுங்க. மனசுக்குள் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டீர்கள். நண்பரிடம் யதார்த்தமாக நடந்து கொள்ளுங்கள். தயவு செய்து பகை உணர்வு ஏதும் வேண்டாம். பூசம். தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். என்ன ஒன்று குழப்பங்கள் இருக்க செய்யும். வாழ்க்கை துணையுடன் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். அக்கறையுடன் சில பணிகளை நீங்க ஈடுபடுவீர்கள். உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். இன்று நீங்க முயற்சி கண்டிப்பாக திருவினையாகும். அதிகாரம் செய்யக்கூடிய சூழல் இருக்குங்க. நேரத்திற்கு உணவை எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதும். ஆயில்யம். மனக்குழப்பம் வரக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். காரியங்கள் இன்று சூடுபிடிக்க தொடங்கும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுங்க. மற்றபடி உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சூழ்நிலைகள் சாதகமாகவே அமையும். இந்த நாளை நீங்க இனிமையாக கொண்டாடி மகிழ முடியும். எதிலும் பொறுமை இருந்தால் வெற்றி இருக்குங்க. தைரியமாக எதையும் அணுகுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். சிம்மம் ராசினியர்கள். இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை கொஞ்சம் கொஞ்சமாக சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள்.
நிகழ்வுகள் மாறுபட்ட தன்மையில் இருக்க கொடுங்க. உங்களிடம் பழகின்ற நல்லவரையும் தவறாக கருதக்கூடிய எண்ணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த நன்மை கண்டிப்பாக கிடைக்கும். பண வரவு குறைந்த அளவில் தான் இருக்கும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொண்டால் உடல் நலம் சீராகும். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டதை விட கூடுதலாக செலவு செய்ய வேண்டியிருக்கும். இன்று நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மேல் அதிகாரி கூறுவதுபடி எதிலும் நடந்து கொள்வது நன்மை கொடுக்கும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஓரளவு தொட்டது துளங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். இன்று பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது சரியாகும். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. காதல் குழப்பத்தையே கொடுக்கும். விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அதிகப்படியான முடிவுகள் எடுக்க வேண்டாம். காதல நீங்க பொறுமையாக செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நல்லதே. பொறுத்து கொண்டு பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். உயர்கல்வியில முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். என்று மாணவர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்றே சொல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மகம். என்று வேக வேகமாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். காலை பொழுது மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். இன்று இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். இடுப்பு சார்ந்த பகுதியில் வலி இருக்குங்க. கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். பூரம். என்று குழப்பமே மிஞ்சுங்க. என்ன செய்வது என்ன செய்யக்கூடாது என்பதில் நீங்கள் தான் தெளிவாக இருக்க வேண்டும். மன அழுத்தமும் கொஞ்சம் இருக்கக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பொருளாதார நலன் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. நிர்வாக சிக்கல்களும் சரியாக கொடுங்க. என்ன ஒன்று அதிகப்படியான உழைப்பு இருக்கும். முடிஞ்ச அளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள். என்று நீங்க எதிலும் மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் நன்மைக்கே கண்டிப்பாக நல்லது நடக்க கொடுங்க. எதிர்காலமும் உங்களுக்கு மிக சிறப்பாகவே அமைந்து விடக்கூடும். பணிகளும் உங்களுக்கு விரைவாகவே நடைபெற கொடுங்க. கூட்டுத் தொழில் கூட லாபம் கிடைக்கக்கூடும். நட்பு பட்டமும் இன்று விரிவடையக்கூடும். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பணிகள் தாமதம் ஆவதால் மனசுக்குள் சஞ்சலம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். அனுபவசாலியின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. அளவான பணவரவை கிடைக்க கொடுங்க. உறவுகளிடம் நிதானித்து பேசுவது நல்லது. இன்று குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஒரு முறைக்கு பல முறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மையை கொடுக்கும். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. ஆனால் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனம் வேண்டும். பயணங்களின் பொழுதும் வாகனங்களை செல்லும் பொழுதும் எச்சரிக்கையுடன் சென்று வர வேண்டும். சக நண்பர்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழிலும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆழ்ந்த உறக்கம் என்று இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் பொங்கும் நாளாக இருக்கக்கூடும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். என்று பெண்களுக்கு கோரிக்கைகள் ஓரளவு நிறைவேற கொடுங்க. அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்க தொடங்குங்க. பெண்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். பயணங்கள் ஓரளவு வெற்றி கொடுக்கும். நல்லவரின் நட்பும் இன்று ஏற்பட கொடுங்க. நலம் தரும் வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லுங்க. பயப்படுவதற்கு பெரிதாக ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் பெருமிதம் கொள்ளும் அளவில் நடந்து கொள்வீர்கள். பெற்றோர்களுக்கு உதவியாக காணப்படுவீர்கள். நல்லவைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. மாணவர்களுக்கு சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ளுங்கள். நன்கு படியுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது
நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று நீங்க பணிகளை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. திறமையின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். குழப்பம் தரும் வேலையிலும் ஈடுபட வேண்டாம். என்று உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு பிறக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம். பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நீண்ட நாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். நிர்வாக சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். முன் பின் தெரியாத நபரிடம் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. சித்திரை. பயணங்கள் வெற்றி கொடுக்கும். மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இறைவன் சரணாகதி அடிப்பீர்கள். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். ஆழ்ந்த உறக்கமின்றி ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும் நாளாக இருக்கக்கூடும். மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசினியர்கள். என்று நீங்க உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சிறுக சிறுக சேமித்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. புதிய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். நிகழ்வுகளை பார்த்து மனசுக்குள் அதிருப்தி கொள்வீர்கள். இன்று நிலவிய பணி உங்களை விரைவாக செயல்பட வைக்குங்க. தொழில் வியாபாரத்தில் அதிகமாக பணிபுரிவீர்கள். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். ஓய்வு நேரத்தில் இசைப்பாடலை ரசித்து மகிழ்வீர்கள். மனம் கொஞ்சம் லெகுவாக காணப்படக்கூடும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகுங்க. உணவு விஷயங்களை கட்டுப்பாடு வேண்டும். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. விவரமாக செயல்படுவீர்கள். இன்று விவாதங்களில் மட்டும் தலையிட வேண்டாம். குடும்ப பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். எதுவும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று முரட்டு தைரியம் மட்டும் வேண்டாம். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். உயர்வான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். நன்மை தீமை கருதி எதிலும் ஈடுபடுவது நல்லது. விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. எதிர்காலமும் சிறப்பாக அமைதிவிடக்கூடும். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். காதல் வெற்றி நடை போடும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகளில் வெற்றி இருக்கும். மாணவர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை வேக வேகமாக செய்து முடிப்பீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். சிரமங்களை இன்று நீங்க குறைத்துக் கொள்ள கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அதிர்ஷ்டமும் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். சுவாதி. என்ற ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நல்லவைகள் உங்களை தேடி வர கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டிவிட முடியும். இந்த நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. விசாகம். மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள்.
படிப்படியாக முன்னேற்றகரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுங்க. எதிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு மனம் நிறைவாக காணப்படக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். அடுத்தபடி உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பீர்கள். என்று விருச்சிகம் ராசினியர்களுக்கு யதார்த்த பேச்சு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. சிலர் மனதை கொஞ்சம் சங்கடப்படுத்தும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிர்வரும் பணிகளுக்கு முன்னேற்பாடு அவசியம். திட்டமிட்டு பணிகளில் ஈடுபட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாறுபட்ட சூழல் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் சரி செய்துவிட முடியும். அளவான பணவரவே இன்று கிடைக்க கொடுங்க. போக்குவரத்தில் கவனத்தை பின்பற்ற வேண்டும். தடைப்பட்ட காரியங்கள் தடை கண்டிப்பாக நீங்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். ஆன்மீக பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக வெளிப்பட கொடுங்க. தடைகளை உடைத்தெறிவீர்கள். தேவையான பண உதவியை பெற்றுக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். தொந்தரவு செய்தவர்கள் இப்பொழுது தொலை தூரத்திற்கு செல்ல கொடுங்க. நினைத்த காரியத்தை நிறைவேற்றுவதில் வேகம் காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாக கூடும். இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. நிர்வாக சிக்கல்களை சரி கட்டிவிட முடியுங்க. பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. இன்று பெண்கள் பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியுங்க. அது மட்டுமில்லை, என்று தோழிகளுடன் சிரித்து பேசி மகிழ்வீர்கள். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். காதல் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். மனப்பதட்டம் கொஞ்சம் இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருப்பீர்கள். என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக காணப்படுவீர்கள். இன்று வெற்றி பெறுவதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடிவிடும். இன்று உங்களுக்கு வாழ்க்கை தரமும் மேலோங்கி விட கொடுங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம், இன்று துணிச்சலுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று நீங்க முன்னேறுவதற்கான முயற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மனோதைரியமும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சியும் இன்று இருக்க கொடுங்க. பொதுவான விஷயங்களை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் கூர்ந்து கவனியுங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். அனுஷம், வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கேட்டை, உழைப்பால் உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். என்று உங்களுக்கு மன தெளிவும் குழப்பமும் ஏற்பட்டாலும் மாலை நேரத்துக்குள் சரியாக கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தைரியத்துடன் செயல்படுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. தனுசு ராசினியர்கள், என்று பொது காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்றி ஏற்பட கொடுங்க. பண வரவு ஓரளவு சீராக இருக்கக்கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். தேவையான பண உதவியும் கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். நிகழ்வுகள் மாறுபட்டதாக இருக்க கொடுங்க. பொருளாதாரத்தில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிந்தனையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். செயல் வடிவம் பெரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பிறரது விமர்சனத்தை பொருட்படுத்த மாட்டீர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்கும். தாராள பண வரவில் கொஞ்சமாக சேமிப்பீர்கள். மனைவி பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். என்று குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்குங்க. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் செயல்பட வேண்டுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை ஏற்படக்கூடும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்குங்க. பண வரவும் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல செய்தி உங்களுக்கு வரக்கூடுங்க. சிலர் மேலிடத்தின் கனிவான பார்வை கண்டிப்பாக உங்கள் மீது விழக்கூடும். இந்த நாள் பொன்னான நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பெண்கள் நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்ல முடியும்.
வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. பெண்கள் இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடும். அது மட்டுமில்லை, ஆடை அலங்கார பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். சில இடங்களை விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்குங்க. உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நம்பிக்கைக்குரியவரிடம் இன்று நட்பு வைத்துக் கொள்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு வெளி உலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இன்று பயணத்தின் பொழுது உடம்புகள் மீது கவனம் இருக்கட்டும். போராட்டம். கோவில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பாட்டினால் வெற்றி ஏற்படக்கூடும். சிக்கல்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிக்கல்களை இன்று நீங்க சரி செய்துவிட முடியுங்க. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. அடுத்தபடி உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். முன்கோபம் பட வேண்டாம். உத்திராடம். பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற முடியும். இன்று முன்பின் தெரியாத நபரிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையாக கையாளுங்கள். எதிலும் வெற்றி ஏற்பட கூடுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வேக வேகமாக பணியாற்றுவீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். மனசுக்குள் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. நல்லன்பு கண்டிப்பாக பாராட்ட முடியும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இருக்குங்க. ஆதாய பணவரவு கண்டிப்பாக ஏற்படும். மனைவி விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நிர்வாக சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்க முடியாத நிலை ஏற்பட்டு சரியாகும். குழப்பங்களை மட்டும் படிப்படியாக குறைத்துக் கொள்ள வேண்டும். நட்பு வட்டம் என்று விரிவடைய கொடுங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு மதிப்பு கூடிவிடும். எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெற வேண்டியிருக்குங்க. முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். என்று உங்களுக்கு சாதகமான நல்ல பலனும் ஏற்படக்கூடும். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுக்க கொடுங்க. எதிர்பார்த்த உதவிகள் தாமதப்பட்டாலும் கண்டிப்பாக வரக்கூடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவருக்கு நல்ல புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடும். விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று நீங்க முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணி நீங்க எதையும் யோசித்து செய்தால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். அதே போல் பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் குழப்பத்தை கொடுக்கும். இறுதியிலே வெற்றியை கொடுக்கும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடக் கொடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று சிந்தனை வளம் மிகுந்து காணப்படக்கூடும். சுற்றுப்புற சூழ்நிலை உணர்ந்து செயல்படுவது நல்லது. காரியங்களை இன்று நீங்க கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சியில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று நல்லன்பு கண்டிப்பாக பாராட்டுவீர்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முடிவுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. குழப்பம் மட்டும் தயவு செய்து வேண்டாம். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள், அது போதுங்க. திருவோணம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக கூடும். எதையும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். ஆதாய பணவரவையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். இன்று
மனைவி விரும்பி கேட்ட பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தெளிவான முடிவு கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். அவிட்டம், தாய் தந்தையுடன் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளிலும் ஈடுபட வேண்டாம். அவருடைய மனதை புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ளுங்கள். இறைவனை முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்து விடாதீர்கள். திட்டங்களை இன்று பொறுமையாக அணுகுங்கள். முன்கூட்டியே சிந்தித்து செயல்படுங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பம் ராசினியர்கள். இன்று வீண் பகை ஏற்படுத்தியவர்கள் உங்கள் மீது நட்பு பாராட்ட கொடுங்க. நல்லவைகள் ஏற்படக்கூடிய அளவில் சூழல் அமைந்துவிடக் கொடுங்க. மனசுக்குள் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். காலை பொழுது கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். சுறுசுறுப்பாக இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். தயவு செய்து குழப்பம் அடைய வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்குங்க. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். இன்று முயற்சிகள் ஓரளவு திருமணியாக கூடும். எதிர்பார்ப்புகளும் ஓரளவு பூர்த்தியாக கூடும். கும்ப ராசினியருக்கு நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறுங்க. முயற்சியின் மூலம்தான் முன்னேறி செல்ல முடியும். அதிகப்படியான உழைப்பு இருக்குங்க. பணிகள் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடும். மனசுக்குள் சஞ்சலம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கொடுங்க. அனுபவசாலியின் ஆலோசனை நம்பிக்கை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் அனுகூலத்தை பாதுகாப்பது நல்லது. அளவான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. உறவுகளிடம் நிதானித்து பேசுவது நல்லது. குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக தீருங்க. ஒரு முறைக்கு பல முறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நன்மை கொடுக்கும். பண வரவு கண்டிப்பாக உண்டாகும். பயப்பட வேண்டாம். வீண் செலவுகளை கட்டுப்படுத்தினால் வெற்றி இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். பயணங்களின் பொழுதும் வாகனங்களில் செல்லும் பொழுதும் கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. சக நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு இன்று நீங்க உதவிகரமாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெற முடியும். ஆடை ஆவண சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். வாய்ப்புகளை அற்புதமாக்கிக் கொள்ள முடியும். பெண்களுக்கு நினைத்த காரியம் கண்டிப்பாக கை கொடுங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. காதல் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியிலே வெற்றி கொடுக்கும். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். காதலை நீங்க இல்லத்தில் சொல்லி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்வி என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்க கல்வியில் கொஞ்சம் சிரமம் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். காரியங்களும் ஓரளவு சுறுசுறுப்பு அடையக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளை சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்களுக்கு முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சதயம். மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். இந்த நாள் நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல தன்னை நேரம் செலவிடுவீர்கள். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியாக அமைந்துவிடக்கூடும். போராட்டாத்தி. இந்த உயர்மட்ட அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். செல்வ போக வாழ்க்கை கண்டிப்பாக கைகூடி விடுங்க. சுய தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். தேவையற்ற சிந்தனையை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு மன அமைதி ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தியானம், யோகா போன்றவற்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. யார் என்ன சொன்னாலும் குழப்பமடைய வேண்டாம். உன் நல்ல மனசுக்கு நல்லது நடக்குங்க. இன்று நீங்க நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய மனு பக்குவம் வெளிப்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு யதார்த்த பேச்சு சிலர் மனதை சங்கடப்படுத்திவிடும். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் ராசினியர்கள். என்று உங்களுக்கு பொருளாதார விருத்தி ஏற்பட கொடுங்க. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சூழல் அமைந்துவிடக்கூடும். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலங்கள் கடந்தாலும் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். உங்களின் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் இருக்கும். நல்ல பலன் தேடி வர கொடுங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும். இன்று சொந்தங்கள் உங்களை கண்டிப்பாக பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து புதிய பரிமாணம் உருவாகக்கூடும். நிலவை பணமும் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்களில் இன்று நீங்க பங்கு கொள்வீர்கள். இன்று குடும்பத்திற்கு தேவையான
பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவார்கள். சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். நிதானமான போக்கு கண்டிப்பாக இருக்குங்க. பிள்ளைகளின் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது நன்மை கொடுக்குங்க. இன்று மூத்த சகோதரர் உடல்நலத்தில் சிறிய அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். தெளிவான முடிவும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய கனவுகள் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். பெண்கள் ஆழ்ந்த உறக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். வேக வேகமாக சில பணிகளை நீங்க செய்ய வேண்டியிருக்கும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை குழப்பமே மிஞ்சும். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அமைதி பேணுவது நல்லது. காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கும். தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெற முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் அம்மன் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி என்று உங்களுக்கு எதிலும் இனிமை கூடிவிடும். நட்பு வட்டமும் கண்டிப்பாக பெருக்குங்க. சுய கௌரவம் என்று மேலோங்கி விடக்கூடும். எதிலும் சுறுசுறுப்பும் உண்டாக கூடும். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்கும். மன தெளிவும் இன்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி காலை பொழுது மகிழ்ச்சி கொடுக்கும். கவனமாக பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிலர் மனதை கொஞ்சம் சங்கடப்படுத்திவிடும் உங்கள் பேச்சு. கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அமைதியாக பேசுங்கள். வீண் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் திறமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் இன்று நீங்க காணப்படுவீர்கள். இன்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ரேவதி புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். பொருளாதார சிக்கல்களை கண்டிப்பாக சரி கட்டிவிட முடியும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்பட கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். கலைத்துறையிலும் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.